டேய் என்னையே யாருன்னு கேக்குறியா? எங்கிட்ட சோ காட்டுறியா? கன்னியாகுமரி பன்னிச்சல் கேள்விப்பட்டிருக்கியா? அது நான் தான்டா. போ போ போ, ஒதுங்கு ஒதுங்கு, போ போய்க்கிறே, நிக்காத. என்ன நம்ம கார்டன்ல மல்லி செடி, ரோஸ் செடி எல்லாம் வைக்கிறதுக்கு லிஸ்ட் கொடுத்தேனே, என்னடா ஆச்சு? நீங்க கொடுத்த லிஸ்ட நான் பத்திரமா வச்சிருக்கிறேன். அதை கொண்டு போய் பூஜை ரூம்ல வச்சு பூஜை பண்ணுங்க. நான் என்னமா பண்றது? மேனேஜர் பணம் கொடுத்தா தானே நான் செடியெல்லாம் வாங்கி வைக்க முடியும். அக்கா இத பாரு, நம்ம ராமசாமி கிட்ட சொல்லி மிச்ச மீதி இருந்தா போட சொல்லு. ராமசாமி இல்ல, மிச்ச மீதி இருந்தா கொண்டாந்து போடுவீங்களா? மிச்ச மீதான கொண்டாட. என்னது இப்ப பிச்சைக்காரங்க எல்லாம் முறை சொல்லி கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்களா? ஆமா அண்ணே, இப்பெல்லாம் எந்த வீட்டுக்கு போனாலும் அக்கா, மாமா, சித்தப்பா, சித்தி அப்படிலாம் கூப்பிட்டா தான் சோறு போடுறாங்களா? அஸ்வினி, அம்மா சின்னம்மா பேரை சொல்லி யாரோ கூப்பிடுற மாதிரி இருக்கு. அதானே, பாப்பா பேரு சொல்லி கூப்பிடுறாங்கன்னா யாரா இருக்கும், போய் பாருங்க. அம்மா யாரோ அடிபட்டு அலங்கோலமா வந்து நிக்கிறாங்கம்மா. ஐயோ, அதை வச்சுட்டு வாயா. ஹாய் மாம். ஐயோ, என்னடா தம்பி இது கோலம்? இதுதான் அலங்கோலம். ஏய் அம்மா, உங்க தம்பி மிலிட்டரியில எதிரிகள்லாம் வீரமா சுட்டுட்டு வருவாருன்னு சொன்னீங்க. இவரு என்ன மிலிட்டரி ஹோட்டல சாப்பிட்டுட்டு உதவாயிட்டு வந்த மாதிரி வந்து நிக்கிறாரு. ஏய், என்னது அதிக பிரசங்கிட்டானோ? முதல்ல இந்த பெட்டிக்குள்ளவே. அக்கா அது என்னாச்சுன்னா? நீ ஒண்ணும் சொல்ல வேண்டாம், முதல்ல குளிச்சிட்டு பேசிக்கலாம். சரிக்கா. என்ன மாம், மேல போறதுக்கு கட்டைக்கிட்டே ஏதாவது வேணுமா? எனக்கு அந்த கட்டல வேணாம், இந்த கட்டையே போதும். என்ன பண்ற? ராமசாமி, என் தம்பி வந்திருக்கான், சுட சுட டிஃபன் ரெடி பண்ணு. தம்பி வந்தோன்னு சுட சுடவா? நமக்கு மிச்சம் மீதி தான். என்ன பண்றது? இல்லைங்க, என்ன இது மிச்சம் மீது யாருக்கு? பிச்சைக்காரனுக்கு. பிச்சைக்கார யாரும் வரல, ஐயா தான் வந்திருக்கிறாரு. ஐயா வந்திருக்காரா? அப்ப கல்யாணம் முடிஞ்ச மாதிரி தான். இந்த சாப்பாட்டை கொண்டு போய் கொடுங்க, இதை சாப்பிட்டோன்னு உங்க கல்யாணம் முடிஞ்சிடும். அப்படிங்கிற ஐயா உண்மையை குடுடி, ஐயாவுக்கே மிச்சம் மிச்சம் என்ன நடக்குதுன்னு பாக்கலாம். தோ வந்துட்டேன். ராமசாமி எங்க? உங்க தம்பிக்கு மிச்ச மீதி எல்லாம் சூடு பண்ணிட்டு இருக்காரு. என்னது? இது சூடா டிஃபன் ரெடி பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்ல வந்தேன்.